வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தனித்தனியாக ஒரு எத்தனையோ வண்டி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒன்றா வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு வண்டி ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தாங்க. அவங்க பார்க்க வந்தாங்க கூட தெரில, இல்லை போகிற வழியில் ஏதோ வண்டி இருக்குது ஒரு போக்கில் பார்த்துட்டு போகலான்னு, அது என்ன அவங்க மனசுக்குள்ளே தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாச்சி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தெரியல, நான் பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை வண்டிக்கு பிடிச்சிருந்துருச்சா எது பிடிச்சிருந்துன்னு நீங்களே வாங்க கேட்கலாம். அது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 வண்டி ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட விட்டா ஷோரூமே காலி பண்ணுறாங்க பொழுது, அந்தளவு அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமே அவர்கிட்டே கேட்டுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக சொல்கிறது எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது யுவராஜ் கன்சல்டிங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு மிக்க நன்றி. சரிங்க ஐயா, இப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இந்த 3 வண்டி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன?